சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கில் பள்ளிக் கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கை வெளியீடு விழா மற்றும் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினி வழங்கும் விழா முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆளும் திமுக அரசானது தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அதை அமல்படுத்த மாட்டோம் என்று தெரிவித்து வந்தார்கள். படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது. உங்களது மற்ற கவலைகள், மற்ற தேவைகளை நிறைவு செய்வதுதான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன், நீங்கள் படிப்பிலே மட்டும் கவனம் செலுத்துங்கள். கல்வி என்பது நம் இரு கண்கள் போல. இவ்வுலகை காண, நம் புரிதலை வளர்த்துக் கொள்ள, புதிய மனிதர்களை சந்திக்க, புதிய இடங்களுக்கு பயணப்பட நம்மை கல்விதான் அழைத்து செல்லும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் எனக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அதை ஹைலைட் பண்ணனால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பையனால நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்குது அப்படிங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அந்த அளவு கடந்து சந்தோஷப்படுறேன் நான். ஏன்னா யாருமே இது வரைக்கும் போகாத ஒரு இன்ஸ்டியூட்ல முதல் முறையா நான் போறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரு அபிதா. இப்போது JEE மெயின்ஸ் பேப்பர் 2 ஆர்கிடெக்சர் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. பர்டிகுலரா ஆர்ட் ஃபார்ம்ஸும் இந்த ஒர்க் ஷாப்ஸுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபியர்லெஸ்ஸா கம்யூனிகேட் பண்றதுக்கு, ஸ்போர்ட்டிவா எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்ப இருக்க எங்க குடும்ப சூழ்நிலை எங்க குழந்தைய படிக்க வைக்கிறது கஷ்டம் தான். அதுக்கு இந்த முதல்வரையோட திட்டம் ரொம்ப உதவியா இருக்கு எங்களுக்கு. என்னுடைய பையன் மணி சர்மா கவர்மெண்ட் பள்ளியில் படித்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி சென்னை IITல மெட்ராஸ்ல இடம் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்மால் டெஸ்ட் இல்லைனாக்கா கிளாஸ் காம்படிஷன் எக்ஸாம் பற்றி ஒரு கிளாஸ், ஈவினிங் டைம்ல ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். என் பேர் தருண். இப்போ நான் இன்டெகிரேட்டட் MA எக்கனாமிக்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கேன். நான் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிக்க போறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வளர்த்துக்கணும்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருவாங்க. தியேட்டர் ஆர்ட் ஃபார்ம், கராத்தே, சிலம்பம், அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கணும்னு எங்களை கத்து கொடுத்துருக்காங்க. டிகிரி பண்ண போறதுன்னா இதுதான் எங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம். எங்க வீட்டுல யாருமே படிக்கல. எங்க பையன் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல எனக்கு கடல் கப்பல்னா ரொம்ப பிடிக்கும். அது சம்பந்தமா வேலை பார்க்கணும்னு நினைச்சேன். நான் அரசு பள்ளி மூலயமா IMU CET அப்படிங்கிற எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம் அப்படிங்கறதுல நேவல் ஆர்கிடெக்சர் நோட்ஸ் இன்ஜினியரிங்க்கு சீட் கிடைச்சிருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி எனக்கு சீட் கிடைக்கும்னு. அங்க வந்தவங்க எல்லாருமே ஒரு காஸ்ட்லியான காரு அப்படிதான் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல என் தம்பியும் சேர்ந்து படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் என்னோட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ரொம்ப நினைச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாம இது பாசிபிளே கிடையாது. எல்லாருமே நீட் JEE போயிட முடியாதுல்ல. அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ண வச்சுட்டு தென் அதுக்கு லீட் பண்றதுக்காக அவங்க தனியா கிளாஸஸ் நடத்துறாங்க. அண்ட் நான் இப்போ NIFT நியூ டெல்லி UG ப்ரோக்ராம்காக செலக்ட் ஆயிருக்கேன். இந்த இதுக்கு செலக்ட் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் எங்க ஸ்கூலு. செலக்ட் ஆனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அரசு ஹெல்ப் பண்ணது இந்த உதவியை என்னால வாழ்நாள் முழுவதையும் நான் மறக்க மாட்டேன். எங்க வீட்டுக்காரங்க 8th படிக்கும் போது என் பையன் 8th படிக்கும் போதே தவறி விட்டாரு. அதுல இருந்து படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எலிஜிபிள் ஆகி ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜில உத்தரப்பிரதேஷ்ல படிக்க போறேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.